விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ஏன் இது ரொம்ப இவ்வளவு தூரம் எதிர்பார்த்து சொல்றோம் அப்படின்னா, மகிழ் திருமணிக்கு ரொம்ப முக்கியமான படம் இது. ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பெரிய ஹிட் கொடுத்தாலுமே, அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை கையில வச்சுக்கிட்டு மகிழ் திருமேனி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதா ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அது இல்லாம இது ஆல்ரெடி ஒரு பிரேக் டவுன் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோட தழுவல், அந்த படத்தோட காப்பி அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு பக்கமா. அவங்க செக் வச்சிருக்கதா சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்ற கதைக்களம் இதெல்லாம் வந்து இணையத்தில் வெளியானதுக்கு அப்புறமா, ஏங்க இது என்னங்க அவங்க சொல்ற மாதிரி பார்த்தா அது அப்படியே பிரேக் டவுனோட காப்பி தானங்கன்ற மாதிரி சொல்லணும்னா அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹாலிவுட்ல இருந்து. இல்லைங்க நீங்க பைசா கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஒருவேளை அந்த சிக்கல் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனா விடாமுயற்சியோட ஒர்க் வந்து ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. பயங்கரமா லாஸ்ட் மினிட்ல வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒருவேளை அஜித் சார் நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு ஹெக்டிக்கா எதிர்பார்ப்போட இருக்க படத்தை வந்து டக்குன்னு கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா சுபாஸ்கரனை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சிக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வராங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, எந்த தயாரிப்பாளர் இருந்தாலும் எவ்வளவுதான் வந்து ஒரு ஆக்டரை பிடிச்சிருந்தாலும் அந்த படத்து மேல நம்பிக்கை இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேணான்னு விட்டுருவாங்க. போதுங்க இதுக்கப்புறம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரஜினி சாரே எடுத்துக்காட்டு. ஏகப்பட்ட படங்கள் பண்ணும்போது பாதியிலேயே அந்த படத்தை வேணாம் விட்டுருங்க, இதோட அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுலாம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் விட்டுருந்தாங்கன்னா அந்த படம் வந்து அந்த மாதிரியாவது போயிருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் இல்லாமல் வெயிட் பண்ணுறாங்கன்னும் போது சம்திங் ஏதோ இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் சுபாஸ்கரன் இவ்வளோ வந்து கன்சிஸ்டண்டாக இருந்து வெயிட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாருன்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு.